நமக்கு முன்பாக இருக்கிறதான சமயங்கள் சுருக்கமாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 19:26. சீக்கிரம் வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 9:23 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிறதான தலைப்பு வேற ஒண்ணு இல்ல, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் என்ன செய்ய முடியும்? சின்ன ஒரு கருத்து, பெரிய பிரசங்கம் இல்லை, ஒரு சின்ன கருத்து, ஒரு 7 கோணத்தில், அதாவது வாழ்க்கையோடு நம்முடைய ஜீவியத்தோடு சம்பந்தப்பட்டு ஒரு 7 கருத்து. தேவனை குறித்தல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே தேவன் என்ன செய்ய முடியும், தேவன் மனிதனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் என்கிற கருத்தில் நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு 7 கருத்து. இந்த வேத பகுதியை நீங்க மனதில் ஆக்கி கொண்டு இந்த வேத பகுதியின் அடிப்படையில் வாழ்ந்தா கண்டிப்பா பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த ஒரு பிரசங்கம் உங்களுக்கு போதும் பரலோகத்துக்கு போறதுக்கு. அல்லேலூயா. 1000 பிரசங்கம் தேவனால் எல்லாம் கூடும். தலைப்பு என்னது? தேவனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரை விசுவாசிக்கிறவருக்கு அவர் செய்யக்கூடிய எல்லாம் சரியாக இருக்கும். நீங்க வேணா அதுக்கு என்ன ஒரு வசனத்தை வாசிக்கும்படி நினைவுபடுத்தும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 13 கடைசி வாசியா. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நல்லா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் உங்களுக்கு மனத்தாழ்மையா சொல்றேன், பெரிய பிரசங்கம் இல்லை, சின்ன பிரசங்கம். கருத்துக்கள் வேணா ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை தந்தா கொஞ்சம் பெருசா பேச முடியும், இல்லைன்னா சுருக்கமா பிரசங்கம் முடிஞ்சிடும். ஆனா இந்த ஒரு பிரசங்கத்தையும் நீங்க எழுதி வச்சாலும் சரிதான், மனதில் ஆக்கி கொண்டாலும் சரிதான், உங்க வாழ்நாளெல்லாம் இந்த ஒரு பிரசங்கத்தை வச்சு பரலோகம் வரைக்கும் போய் சேரலாம். அல்லேலூயா. அதனால தெளிவா கேளுங்க. ரொம்ப புரிகிற விதத்துல தான் பிரசங்கம் பண்ணுவோம். ரொம்ப எளிமையான வார்த்தைகளா தான் இருக்கும். சொல்ல போனா நீங்க அடிக்கடி நல்லா கேட்ட வார்த்தையா இருக்கும், ஆனா அது ஒழுங்குபடுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கும். அப்ப தேவனால் எல்லாம் கூடும். என்னெல்லாம் கூடும்? தேவனால் மனிதனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், என்னெல்லாம் செய்கிறார், என்னெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்துல 7 விஷயத்தை உங்களுக்கு ஒழுங்குபடுத்துகிறோம். ரைட்டா? தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரால முடியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. அதுல நமக்கு தேவனால என்ன முடியும்? முதல் காரியம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 9:13, 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், மத்தேயு சுவிசேஷம் 9:13 வாசித்தால் வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்ப முதலாவதாக நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவனால் கூடும். எந்த ஒரு பாவியையும் ஆண்டவரால் ரட்சிக்க முடியும், விடுதலையாக்க கூடும். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு பாவியின் மீட்புக்காக உலகமெல்லாம் இந்த நாட்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவத்தின் மீட்புக்காக, மற்ற நம்ம தியானிக்க போற எல்லா விஷயத்துக்காகவும் தேவன் ரொம்ப லகுவாய் காரியத்தை செய்திருப்பார். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவ மன்னிப்பாகிய மீட்புக்காக தன்னையே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பாவிகளில் பிரதான பாவி என்கிற நிலவரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை தேவனால் ரட்சிக்க முடியும். உளையான சேரும் பயங்கரமான குழியும் என்று சொல்லக்கூடிய ஆழமான அருவருப்புக்குரிய இடமாய் இருக்கிற, அதாவது சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை, ஆமா, உளையான சேரு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அசுத்தமான அருவருப்பான இடத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கூட தூக்கி கண்மலை மேல் அந்த அடிகளை உறுதிப்படுத்தினார். பாவிகளில் பிரதான பாவி, உளையான சேரு பயங்கரமான குழி. பாவிகளில் பிரதான பாவியினை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சபைகளை பாழாக்குகிறவர்,
ஆனா சபைகளை கட்டுகிற ஒரு அனுபவத்தில் கர்த்தர் மாற்றினார். அப்ப தேவனால கூடும் அப்படின்னா, இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில் ஒன்றை நினைவுபடுத்தணும். எந்த பாவத்தின் வல்லமைக்கு அடிமைப்பட்டு நிர்பந்தமான மனுஷனாய் நான் இருந்தாலும் கர்த்தர் என்னை விடுதலையாக்க கூடும். அல்லேலூயா. என் விடுதலைக்காக, என்னை தூக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கிற அனுபவத்திலே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், எப்படி மனுகுலத்தின் பாவ மன்னிப்புக்காக ஏசப்பா ரத்தத்தை சிந்தி அவன் நீதிமானாக்கப்படும்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த அனுபவம் அப்படியே நிறைவேறும். மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்தாரா? ரட்சித்தார். அல்லேலூயா. நம்முடைய செயல்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமற்றதாய், மனதிலும் சரி கிரியைகளிலும் சத்துருக்களாய் இருந்தோம் அல்ல, அப்படி இருக்கிறவர்களையும் ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். நான் ஆண்டவருக்கு பிரியமானதை யோசிக்கிறது இல்லை. என் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற செயலா இருக்குது, என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது, மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் இருந்தவர்களை கர்த்தர் ரட்சித்தார். ஊளையிடுகிற பாழான நிலங்களிலே வெறுமையான அனுபவங்களில் இருந்த யாக்கோபை ஆண்டவர் கண்டெடுத்து, வேதம் சொல்லுது, அவனை உணர்த்தினார், அவனை நடத்தினார். வேறொருவரும் அவனோடு கூட இருந்ததில்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனத்தை எடுத்து பார்த்தால் இந்த யாக்கோபின் அனுபவத்தில் உள்ள கேரக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஊளையிடுகிற பாழான நிலம் என்று சொல்லும் போது இந்த மிருகங்கள்ல நிறைய தந்திரம் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. வெறுமையான இடங்களில் இருந்த யாக்கோபை கர்த்தர் கண்டெடுத்து அவனுடைய லைஃப்ல அவனை உணர்த்தினார், நடத்தினார், கண்மணி போல பாதுகாத்தார். வேறொருவரும் அவனோடு கூட இருந்ததில்லை. அப்ப அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற ஒரு மனிதனையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தெரிந்தெடுத்து அவனை யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றி ஆண்டவருடைய கிருபையினாலே அவனை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் ஒருவேளை என் வாழ்க்கை, என் குடும்பம் ஊளையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்தில் இருக்கிறது என்று சொன்னாலும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையும் அது எவ்வளவு அங்கீகரிப்புக்குரியதா இருக்கிறது வார்த்தை நிறைவேறுதலாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் இருக்கிற இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க முடியும். ஈனப்படுத்துகிற இருளின் அனுபவத்தில், ஈனமான அனுபவத்தில் இருந்தவர்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே நல்லா வாசிக்க முடியும். அதனுடைய அர்த்தம் என்ன? பாவத்தின் நிமித்தமாக பாவம் எந்த மனுஷனை உயர்த்தாது, பாவம் எந்த மனுஷனையும் தாழ்ந்தவனாக, அற்பமானவனாக, அருவருப்பானவனாக, புறக்கணிக்கப்படுகிறவனாய் மாற்றிவிடும். இதுக்கு நம்முடைய தேசம் சாட்சி. என் போன்ற ஊழியர்களுடைய வாழ்க்கையில் வருகிற வீழ்ச்சிகள், தோல்விகள், பலகீனங்கள் சாட்சியாயிருக்கிறது. ஒரு ஈனமான அனுபவத்துக்குள்ளே மனுகுலத்தை கொண்டு வந்து சேர்ப்பது பாவம். இன்றைக்கு பெரும் தலைவர்களாய் இருக்கிறவர்கள், பெரிய அதிகாரிகளாய் இருக்கிறவர்கள் அநியாயமாய் சம்பாதித்திருப்பார்கள். ஆனால் அவர்களை குறித்து ஒரு காலத்துக்கு பிற்பாடு அவர்களுடைய பணம் அவர்களோடு கூட இருக்கலாம், அவள் சம்பாதித்த சம்பாத்தியம் அவளோடு கூட இருக்கலாம், அவர்களை குறித்த ஈன சொல் மாறுவதே இல்லை. இன்றைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலவரங்களில் யார் இருப்பீர்களானாலும் இந்த நிலவரங்களில் இருக்கிற மனிதர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஈனமான அனுபவத்திலே, இருளின் அனுபவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறார். ஊரிலே பாவியான ஸ்திரீ பகிரங்கமாய் ஊரறிய ஒரு பாவி கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவள் என்கிற இடத்துல அவர் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த பாவியும் ரட்சிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. ஊர்ல பாவியான ஸ்திரீ ஆண்டோடைய பாதத்தை தொட்டுக்கொள்ள, ஆண்டோடைய பாதத்தை முத்தமிடுவதற்கு, ஆண்டோடைய பாதத்திலே கண்ணீர் விட்டு அந்த பாதத்தை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு சிலாக்கியம் கிடைத்திருக்குமானால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளை, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ உன் சொந்த குடும்பத்திலே ஒருவேளை ஊரார் உன்னை பாவி என்று சொல்லுகிற விதத்திலே, சபையார் உன்னை பாவி என்று
சொல்லக்கூடிய இடத்திலே நீ இருப்பாயானாலும் அன்புள்ள தெய்வத்தினுடைய பாதம் உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. அது தொட்டுக் கொள்வதற்கும் நீ முத்தம் செய்வதற்கும் உன்னை துடைத்துக் கொள்வதற்கும் அந்த பாதத்தில் இருந்து தெய்வ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் அந்த பாதம் உன்னை ரட்சிப்பதற்குரியதாய் இருக்கிறது. ஊரிலே பாவியான ஸ்திரீயை மாற்றி அமைத்த, அவள் பாவங்களை மன்னித்த, கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பாவத்தை மன்னித்து நான் உன்னை ஒன்றும் செய்யவில்லை, இனி பாவம் செய்யாதே என்று மன்னிப்பை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய நாமம், அவருடைய திவ்ய சுபாவம் இன்றைக்கும் கூட பாவிகளை ரட்சிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்க கூடும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒருவேளை இந்த காலை வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருப்பாயானால், தூர தேசத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகள் எல்லாம் இழந்து மாற்றிக் கொள்வதற்கு வஸ்திரம் இல்லாதவனாய் ஓடியடிக்கிற நிலவரத்தை அவன் தகப்பன் வீட்டை நோக்கி வந்தபோது தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் செய்தான் என்பது போல நான் பாவிகள் மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னது போல நீ இருக்கிற நிலவரத்திலே, நீ இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டால் இந்த காலை ஆராதனையிலும் இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு சட்டத்தால் தண்டிக்கப்படுகிற இடத்திலே சொந்த மனசாட்சியை உனக்கு ஒரு கோட்டாய் நீ நல்லவன் இல்ல நல்லவா இல்லை நீ சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் உன்னை அங்கீகரிக்கிறதற்கு, உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, உனக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு, உன்னை அன்பு செலுத்துவதற்கு, உன்னை நேசித்து பராமரிப்பதற்கு, உன்னை ரட்சித்து பாதுகாப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நம்மில் அநேகருக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது இருதயத்தின் ஆழம் சொல்லும், உண்மை உண்மை உண்மையான ரட்சிப்பை பெற்ற தெய்வ ஜனங்களுடைய வாழ்க்கை, பாவத்தில் வாழ்ந்து விடுதலை பெற்ற தெய்வ ஜனங்கள் இந்த வார்த்தை ஆமா உண்மைதானே. ஒரு காலத்தில் தேவனற்றவர்களாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் வாழ்ந்தபோது, தூர தேசத்தின் அனுபவத்தில் வாழ்ந்தபோது, பாவிகளில் பிரதான பாவி என்கிற நிலவரத்தில் வாழ்ந்தபோது, ஊழையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்தில் வாழ்ந்தபோது, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் வாழ்ந்தபோது, ஈனப்படுத்தப்படுகிற அனுபவத்தில் என்ன பார்த்து இப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவனி சொல்லக்கூடிய இடத்துல நான் வாழ்ந்தபோது, ஊரிலே பாவி என்கிற இடத்துல என்னை பார்த்து சொன்ன வாழ்க்கை வாழ்ந்தபோது, இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக சொந்த மகனாய் மகளாய் என்னை தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வைத்து என்னை ஆண்டவருடைய கிருபையினாலே அவருடைய சமூகத்தின் மேன்மை அனுபவிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் குறிப்பு, தேவனால் முடியும். எந்த பாவியையும் ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. எந்த பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சமுதாயம் அவனை குற்றவாளி என்று தீர்க்கலாம், சட்டம் அவனை தண்டிக்கலாம். சொந்த மனசாட்சியாகிய கோட்டு நிர்பந்தமான மனுஷன் நான் என்று அவனை பார்த்து அவனுடைய வாழ்க்கையின் பாவத்தை குறித்து அவனுடைய சொந்த மனசாட்சி அவனுக்கு சாட்சி கொடுக்கலாம். கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆயக்காரன் சொன்னான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் சொன்ன ஒரு வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து அன்றைக்கு அவனை நீதிமானாய் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, பாவ பாரத்தோடு கூட அந்த நல் மனசாட்சி இழந்த நிலவரத்திலே குற்ற மனசாட்சியோடு வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு ஒருவேளை இந்த காலை ஆராதனையிலே என் பாவம் மன்னிக்கப்படுமா, என் வாழ்க்கையில் பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியுமா, என் பாவத்தின் நிமித்தம் உண்டாயிருக்க அந்த துர்மன சாட்சியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று நினைத்தால் இந்த காலை ஆராதனையிலே தேவனால் எல்லாம் கூடும் என்கிற அந்த பிரசங்க தலைப்பின் அடிப்படையிலே முதல் குறிப்பிட கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, எந்த பாவியையும் என்னால் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. 2, தேவனால் கூடும் அப்படின்னா எது கூடும் அப்படின்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். டே பை டே ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தான்.
நிறைய பேருக்கு துரிதமா ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைப்பாங்க. துரிதமா ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைப்பாங்க. நான் என்னால் தான் சில தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், வெளிநாடு போகாண்டாம் என்பதில்லை, வெளிநாடு போகும்போது கவனமாக போகணும். துரிதமாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. டக்குன்னு எடுத்தோடனே பணக்காரனா, நம்ம தமிழ்நாட்டிலலாம் எடுத்தவங்க பணக்காரில் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு சில வழிகளை உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பமானால் நீங்கள் அந்த வழிகளை கையாளலாம். இப்போல்லாம் இனி எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் நீங்கள் தீவிரமாக அரசியல்வாதியாக அவங்கள மாற்றி கொண்டீங்கன்னா ஒருவேளை வருகிற 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பணக்காரர்கள் ஆக முடியும். ஒரு சில கட்சிகளில் நல்ல கேண்டிடேட்டாக, அதாவது என்ன சொல்லலாம், நல்ல வேட்பாளராக அவங்கள தெரிஞ்சு எடுத்துட்டாங்கன்னா சும்மாவே கூட அவங்க அந்த கட்சியிலேருந்து உங்களுக்கு பணம் தருவாங்க. பாதியை செலவழிச்சிட்டு பாதியை நீங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதனால் திடீர் பணக்காரர்கள் ஆகிறதுக்கு நம்முடைய தேசத்தின் அடிப்படையில் நீங்கள் அரசியல்வாதிகளாய் மாறீர்களால் திடீர் பணக்காரர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையில் கர்த்தர் அவனோடு கூட. நம்முடைய ஆண்டவர் கூரை பொத்தெல்லாம் டக்குனி போட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டார். ஆமாம், கானான சுதந்திரிக்கிறதுக்கே 40 வருஷம் நடத்தி தான் கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. நம்ம ஆட்களுக்கு எடுத்த உடனே என்ன செய்யணும்னா நின்றுட்டு கால் நீட்டினது போல விரும்புவாங்க. அதாவது எடுத்த உடனே ரோபோ போல ஒரு குழந்தை கிடைக்காதான்னு நினைப்பாங்க. அப்படி வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு அப்படி ரோபோ குழந்தை வேணுமானா, அது மாதிரி எடுத்த உடனே பணக்காரர்களானா என்ன செய்யணும், ஒன்று அரசியல்வாதி ஆகணும், இல்லைன்னா ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கடத்தல் பொருட்கள் உள்ள ஒரு கொள்ளைக்கார கூட்ட கும்பலா நீங்க மாறணும். 2 சரியா. அநியாயமா சம்பாதிக்க பழகணும். எதையுமே அநியாயமா, அதாவது மனசாட்சியே இல்லாம என்ன செய்யணும், 300 ரூபா துணி 1500 ரூபாய்க்கு விற்க பழகணும். எதையும் அநியாயமா சம்பாதிக்க என்ன செய்யணும், அதாவது பிடிச்சு பறிக்கைக்கு பழகணும். அநியாய சம்பாத்தியத்துக்குரிய 3வது விஷயம் நிறைய இருக்கு. 3வது விஷயம் எப்படின்னா, இந்த அநியாயமாங்கிற களவு கொள்ளை இப்படிப்பட்டதான எல்லாம் சேர்ந்துடும். 3வது என்னன்னா, என் போன்ற ஊழியர்களா பைபிளை எடுத்துக்கிட்டு பித்தலாட்ட பிரசங்கம் பண்ண பழகிடணும். அல்லேலூயா. எல்லாம் கவர்ச்சிகரமா பேச பழகணும். அதாவது நயவசனைப்பாய் பேசினா தமிழ்நாட்டில் எப்படி பணக்காரர்ல அரிக்கிறாங்களோ, எவ்வளவு சொத்து இருந்தாலும் போதோன்னு என்ன செய்யல, எந்த ஊழியக்காரங்களா அது எந்த மேகசின்லயாவது போதோன்னு எழுதியிருக்கிறத யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏசாவே சொல்லுவான் போதோனி, ஆனா என் போன்ற ஊழியர்கள் என்ன செய்ய மாட்டோம், போதோனியே சொல்ல மாட்டோம். அதனால 3வது நல்ல பணக்காரர்கள் ஆகணும்னா நீங்க யாரா இருந்தாலும், சகோதரிமாராக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிமார்களாக இருந்தாலும் சரி, நல்லா பைபிள் எடுத்துட்டு ரொம்ப பைபிள் வாசிக்கணும். ஜோம் பண்ணல பித்தலாட்டமா மனசை இது செய்யறே போல, அதாவது இப்போ இல்லை யூடியூபு இந்த ஷார்ட்ஸ் இது இல்லை ரீல் போடுறது, அது எது வீடியோ போடுற மாதிரி உங்களுக்கு அந்த வசீகரமா பேச பழகிட்டீங்கன்னா போதும். அது இந்த நகையை கலத்தி வெள்ளை துணியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் போடாங்க, கலர் துணி போட்டு கொஞ்சம் இந்த சுண்டு உதட்டுக்கெல்லாம் கலர் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷனாக நின்றுட்டு இன்றைய வாக்கு தத்தம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன் அருமை கர்த்தருடைய பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் ஜிபிஐ பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நம்பரை போட்டிங்கன்னா 10 ரூபா வச்சு ஒரு 100 பேர் போட்டாலும் அன்னைக்கு என்ன செய்கிறோம், 1000 ரூபா சக்கரம் பொண்ணாம் போல என்ன செய்யும் கிடைச்சிடும். அதனால உங்களுக்கு பணக்காரர்கள் ஆகணும்னா 3வது எளிய மெத்தேடு பைபிள் எடுத்துட்டு பிறக்கி மேய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். அல்லேலூயா. ரைட்டா? ஓகே. இது நீங்க தப்பா எடுக்கல, ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிய. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். எப்படி விருத்தி அடைந்தான்? 10,000 ரூபாய் சீட்டு போட்டு 5 சீட்டு கட்டிட்டு 5 சீட்டும் கடன் வாங்கி கட்டிட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளை 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு அந்த ஆளை போயிட்டா ஒரு தொந்தரவு இல்லை. வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி வச்சு எல்லாத்தையும் தலைக்கு 10,000 ரூபா, ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன் என்ன நினைப்பான், போனா 10,000 ரூபா, போனா வந்தா அப்படின்னு கொடுப்பான். 1000 பேர்த்து 10,000 ரூபா வச்சு வாங்கினா நம்முடைய தேவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைக்கிறவர். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, அல்லேலூயா, ஸ்டெப் பை ஸ்டெப், அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. துரிதமாய் வந்த ஆசீர்வாத முடிவில் என்ன செய்யாதா, ஆமா, அங்கீகாரம் பெறக்கூடிய இடத்துல இருக்காது. அல்லேலூயா. சிறுக 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 வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா.
ஆமா, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், நீங்க எப்படி சிறுக 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 1/2 பவுன் 1 பவுன் 1.5 பவுன் அப்படின்னு சேர்க்குறீங்களோ, சின்ன கம்மல் பெரிய கம்மல், சின்ன ஓட்டை பெரிய ஓட்டை அப்படின்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன். ஒருத்தங்க ஆண்டோடைய கிருபையினால ஒரு காற்றுல சுற்றி ஓட்டை போட்டு இந்த சின்ன இடத்துல கூட ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள பார்த்தபோது. எனக்கு அது ரொம்ப மகிமையா இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், சேர்க்கணும். எடுத்தோடனே 3 கம்மல் வாங்க, இங்கே 1 கம்மல் வாங்க. நிறைய இப்போ நம்ம ஆட்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. டிவியில் பாருங்க, அந்த யூடியூப்ல பாருங்க, நிறைய ஊழியக்காரிமார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அழகா, சிலருக்கு முக்காடு போட தெரியாது, சிலருக்கு ஒண்ணுமே, அது அழகா நல்லா உதட்டுலாம் அந்த கலரெல்லாம் அடிச்சுக்கிட்டு அது நிற்கிறதே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்த்தோன்னே. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்க. இருக்கிற நாள் அதுகளை பார்த்து நம்ம இப்படி ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதே. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட, தேவன் அவன் கூட இருந்தாரு. பொத்துட்டு ஒன்று உழலைங்க. நல்ல பொக்கிஷசாலியாய் வானத்தை திறப்பாருன்னு டெய்லி வானத்தை பார்த்துட்டு பொட்டலம் கிடைக்கும் நினைக்காங்க. அல்லேலூயா. தேவையானதை தேவையான நேரத்தில் தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அதனால துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது, நாளுக்கு நாள் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சு உனக்கு தேவையானதை தந்து எதிர்த்து வர. அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள்லாம் பாருங்கள், இவ்வளோ பெரிய செல்ஃபோன் வச்சுட்டு இப்போ இம்மா துண்டுக்கு 2 அணை வச்சுருக்குறோம். வாட்டை மாற்றுறதுக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டோடைய கிருபையினால் செல்ஃபோனை சித்தப்பா மாற்றி தட்டுமா, மாமா மாற்றி தட்டுமா, குடும்பத்தில் கேட்டிருக்கிறாங்க, மற்றபடி உள்ள கேட்டிருக்கிறாங்க. சில நேரம் நல்ல செல்ஃபோன் கையிலுக்கு வந்திருக்கு, போதும். அல்லேலூயா. அதில் ஒன்று அங்கே ஒன்று இப்போ என்ன இந்த பையனுக்கு ஃபோன் எடுத்து, அளவு தம்பி நல்லா இருக்கிறியான்னு நான் கேட்கணும். பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம் நல்லா இருக்கேன். ஜோம் பண்ண வரட்டா? ஆமான்னாச்சு. இதுக்கு மேலே அதில் என்ன யூஸ் இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை. தொலைபேசியில் வேறு ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா. அதில் உட்காந்து தடவி தடவி வாட்ஸ்அப்பில் ஒரு சாட் பண்ணி, ஹலோ வாட் ஆர் யூ டூயிங், நான் குளிக்க போகிறேன் அடுத்து நானும் குளிக்க போகிறேன் அதுக்கடையில் அந்த பிள்ளை, நான் அங்கே போய் கொட்டிருக்கிறேன். உனக்கு எதுக்கு இந்த சோலி? துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யாது முடிவிலே, டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ ஆண்டவர் 2வது எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய பசி, பட்டினி, வறுமை, இல்லாமை, இயலாமை, நம்முடைய தரித்திரம், நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்ட அனுபவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்முடைய தாழ்வில் நம்ம கர்த்தர் உயர்த்த முடியும். அந்த ஒரு அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆசீர்வதிப்பார். யாராவது பிரசங்கியாரு இப்பெல்லாம் அப்படி பேசுறான், உங்க அக்கௌண்ட்ல கோடி ஆறிச்சு, உங்களுக்கு இது கிடைச்சிடும் அது கிடைச்சிடும், நம்பிராங்க, ஏமாந்துறாங்க, அவனுக்கு கிட்ட போயிடாங்க, தீந்திங்க கதை. திடீர்னு தீக்க தரிசனம் சொல்லிட்டான்னா ஏமாந்துறாங்க. அல்லேலூயா. தோ உன்னை உயர்த்த போகிறேன், கண் திறந்து பார்த்து பாருங்க அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விருத்தி அடைய செய்வேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. 2வது தேவனால முடியும். நம்முடைய வறுமையை மாற்ற முடியும், நம்முடைய தரித்திரத்தை மாற்ற முடியும், நம்முடைய இயலாமையை மாற்ற முடியும், நம்முடைய அற்பமான நிலவரத்தை மாற்ற முடியும், நம்முடைய நிந்தையை மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க இல்லாத அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரால மாற்ற முடியும். அல்லேலூயா. இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு யாராவது சாட்சியா இருக்கிறீங்களா? என் கடன் பிரச்சனையை மாற்றி இருக்கிறார், என் பசியை மாற்றி இருக்கிறார், பரதேசியாய் வந்த தேசத்தை எனக்கு ஒரு இடத்தை தந்தார், பரதேசியாய் வாழ்ந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தந்தார், சைக்கிளுக்கு கூட வழி இல்லாத எனக்கு ஒரு நல்ல வண்டியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்தார், 2 பிள்ளைகளை தந்தார். இதெல்லாம் ஆசீர்வாதம் தானே? ஒரே நாள்லயா எல்லாம் கிடைச்சிது? எல்லாம் ஒரே நாளிலேயா கிடைச்சிது? இல்லை. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஒரு 15 வருஷம் 10 வருஷம் ஆயிருக்குமா? 10 வருஷம். உங்களுக்கு எல்லாம் ஒரே நாள்லயா கிடைச்சி? உங்களுக்கு ஏதாவது ஒரே நாள்லயா கிடைச்சி? நாளுக்கு நாள். அல்லேலூயா. 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 தேவனால் கூடும். 2வது எப்படி? நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. 1ஆம் வகுப்புல இருந்து நேரா 12ஆம் வகுப்பா, இல்ல 1ஆம் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்புக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தை உண்டான 2வது மாசத்துல இருந்தே 10வது மாசமா இல்ல 3வது மாசம் உண்டா? எங்க ஒவ்வொன்றுக்கும் வளர்ச்சிக்கு நாள் இருக்கா இல்லையா?
உலகத்திலே நியமமும் நீதி இருக்குது, ஆனா என் போன்ற ஊழியர்களுக்கு அது இல்லவே இல்லை. என்ன பொத்துட்டு வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதனால வெளிநாடுகளுக்கு போகிறதுல இருந்து, வேலை செய்யறதுலேருந்து, சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லாவற்றையும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமோட்டாப். ரெண்டாவது, தேவனால கூடும். மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறோம், நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவரால கூடும். நிறைய விஷயத்தை இதுக்கு சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஏதுவாய் ஆண்டவருடைய கிருபையினால போதும் என்று நினைக்கிறேன். மூன்றாவதாக, சரியா, தேவனால எது கூடும் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 8:17, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. வாசியா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். வாசியா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி. மூன்றாவது, தேவனால முடியும். 40 வருஷம் தாயின் வயிற்றிலிருந்தே பிறந்ததிலிருந்து சப்பானி, 38 வருஷம் வியாதியஸ்த, 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, பிறவி குருடன், சூம்பின உறுப்புடையதான அனுபவத்தில் உள்ளவர்கள், மரிக்கிற நிலவரம், மரித்த நிலவரத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. கேட்க நல்லா இருக்குங்க. மறுபடியும் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. வயசானவங்க, சின்னவங்க எல்லாம் இங்கே எத்தனை பேர் அதை அனுபவமாக்க போறீங்கன்னு தெரியல. கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏசு சுகமாக்குறாருங்கிறது பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். அனுபவிக்கிறாங்களான்னா கிடையாது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை என் போன்ற ஊழியர்கள் அடிக்கடி நம்ம பிரசங்கத்தில் இந்த வார்த்தை சொல்லுவோம், வாக்குலிய பிரசங்கம் பண்ணுவோம். எப்படி சொல்லுவோம்? கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார், இதோ கர்த்தர் நம்மை தொடுகிறார், இதோ விடுதலை கிடைக்கிற. சொன்னதெல்லாம் தப்புனி கிடையாது. சுகமானாங்களாங்கிறது தெரியாது, மருந்து இல்லாம இயேசு சுகமாக்குறாரா என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்பதில் மூன்றாவது, எப்படிப்பட்ட வியாதியஸ்தரை கர்த்தர் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, எண்ணி முடியாத ஊழியர்கள் இன்றைக்கு மாதிரியற்றவர்களாய் மாறி இருக்கிறார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 1985 எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தது. 86 இருந்து கர்த்தருடைய கிருபையினாலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்களில் அப்போஸ்தலர் ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய டிபிஎம் ஸ்தாபனத்தாருடைய உபதேசத்தை கேட்டு தெய்வீக சுகத்தை அறியவில்லை. அன்றைக்கு குடும்பஸ்தர்களாய் இருந்து ஊழியம் செய்த எத்தனையோ ஊழியர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தெய்வீக சுகத்தின் வல்லமையை கர்த்தர் அனுபவிக்க வைத்தார். அந்த நாட்களில் எங்களுடைய குடும்பங்களில் இருந்து எல்லாரும் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அவளுக்கு பணம் இருக்கிறது, அவள் வசதியிலே பெருகி இருக்கிறார்கள், அவளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் ஆண்டவரை நம்ப முடியாதவர்களாக இயேசு சுகமாக்குறார் என்று ஜனங்களுக்கு பேசுகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். சொந்த வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியாதவர்களாய் மருத்துவத்தையும் மருந்தையும் நம்பி வாழக்கூடிய நிலவரத்திலே, மரண பயத்தின் அனுபவத்திலே, உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு கூட கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்கிற அனுபவத்தில் வாழ முடியாதவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால கூடும். மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து ஒரு மனிதனை சுகமாக்க முடியும். 40 வருஷம் சாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவனை சுகமாக்க முடியும். 38 வருஷம் வியாதியஸ்தனை சுகமாக்க முடியும். 18 வருஷம் கூனியை விடுதலையாக்க முடியும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை விடுதலையாக்க முடியும். எப்படிப்பட்ட சூம்பின அவயங்கள் உள்ளவர்களை விடுதலையாக்க முடியும். பிறவி குருடர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. சரீரத்தின் அவயத்தை நம்பி வாழ்கிற கூட்டம் நம்ம கிடையாது, படைத்தவரை நம்பி வாழ்கிற கூட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ என்பது ஊழியர்களுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு இந்த காலை வேளையில் சொல்ல, தேவனால் கூடும். எந்த வியாதியை சுகமாக்க இயேசுவால கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா.
அதனால மூன்றாவது கூடும். எத்தனை வருஷம் எவ்வளவு சுகர் இருந்தாலும் சரி கர்த்தரால சுகமாக்க முடியும். இருதய வாழ்வு அடைத்திருந்தாலும் கர்த்தரால ஆக்க முடியும். செயலிழந்த கிட்னியை செயல் பண்ண முடியும். அல்லேலூயா. சரீரத்தின் அவயங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சுகமாக்குற தெய்வம், அவரால் முடியும். அல்லேலூயா. அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். நாலாவதாக, தேவனால் கூடும். அப்படின்னா என்ன கூடும்? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தார். மார்க்கு சுவிசேஷம் 10:6 வாசித்தார். சீக்கிரம் வாசிங்க. ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். நீங்க எழுதியிருக்கு. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். நான்காவதாக, தேவனால் சிருஷ்டிக்க முடியும். என்ன முடியும்? சிருஷ்டிக்க முடியும், உருவாக்க முடியும். உன்னை மறுபடியும் மேட் என்கிற இடத்துக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். கெட்டுப்போன பாத்திரம் நல்ல பாத்திரமாய் உன்னை உருவாக்க முடியும். கனி இல்லாத மரம், கசப்பான கனி கொடுக்கிற வாழ்க்கை, கொத்தி எரு போட்டு உன்னை கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் கனி கொடுக்கிற மரமாய் உன்னுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்க முடியும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை, சொந்த ஜீவியம், சொந்த வீடு கள்ளர் குகையாய் இருக்கிற அனுபவத்திலே பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றினீர்கள், வியாபார வீடா மாற்றினீர்கள். சவுக்கு எடுத்து அன்றைக்கு சுத்திகரித்தது போல உன் வாழ்க்கை கள்ளர் குகையான அனுபவமாக இருக்கலாம். கர்த்தர் அதை மாற்றி அமைக்க முடியும். தேவனால் கூடும், உன்னை உருவாக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்திலே எரேமியாவிலிருந்தே வரும்போது, கன்னிகையே, மனைவியே, புதிய ஏற்பாட்டில் வரும்போது மனவாட்டியே என்கிற வார்த்தைக்குரியவர்கள் கெட்டு போனவர்களாக இருக்கலாம். அந்த நிலவரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே பரிசுத்தமான ஒரு கன்னிகை, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லக்கூடிய ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி என்கிற இடத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு வாழ்க்கையிலே ஒருவேளை இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தால் கர்த்தர் உன்னை மறுபடியும் மாற்ற முடியும். 6000 பிசாசு லேகியோன், வீட்டில் தரிக்க முடியாத, வீட்டில் வாழ முடியாதவன், கல்லறை இருக்கிற இடத்துல வாழ்கிறவன், சங்கிலியால கட்ட முடியாத மனிதன், சங்கிலியால கட்டிப்பட முடியாத மனிதன், கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார். ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிற மனிதனாய் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். வேதத்தில் வாசிக்கிறதான வேளையிலே வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நற்கிரியைகளை உங்களுக்குள் ஆரம்பித்தவர், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்களிலே நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமா, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிப்பார். விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர், சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குறவர். கெட்டு போயிட்டேன், என் வீடு கள்ளர் குகையாய், பிதாவுடைய வீடாக இருக்க வேண்டிய கள்ளர் குகையாய் இருக்கிறது. சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் கனி கொடுக்கிற அனுபவம் இல்லை, சுபாவங்கள் சரியில்லை. சாத்தானால் பயங்கரமான விதத்திலே வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தரால உருவாக்க முடியும். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனத்துக்கு சொல்லும் போது எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் குயவனுடைய வீட்டுக்கு அனுப்பி ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லிட்டு சொல்றாரு, இதை என் ஜனத்துக்கு போய் சொல்லு, நீங்கள் என் கரத்தில் இருக்க இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, தேவனால் முடியும். எந்த நிலவரத்தில் இருக்கிற உங்களையும் தெய்வீக சுபாவமுடையவளாய், அன்புடையவளாய், தாழ்மையுடையவளாய், கீழ்ப்படிதலுள்ளவளாய், நல்ல இரக்கம் உள்ளவளாய், நல்ல ஆசீர்வாதத்துக்குரியவளாய், நல்ல தெய்வீகமானவளாய் உங்களை உருவாக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கை ஒரு காலத்தில் பாழான இடமா இருந்துச்சு பிரதர், ரொம்ப மோசமான சுபாவம் உடையவனா இருந்தேன், ரொம்ப மோசமான சுபாவம் உடையவளா இருந்தேன். கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு என்னால் கோவப்பட முடியல, இன்னைக்கு என்னால் சண்டை போட முடியல. அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு காலத்தில் யாராவது ஏதாவது செய்தா மனதில் அடிக்கலாம் கொடுக்கலான்னு எண்ணம் இருந்துச்சு. இப்போ இம்மீடியட்டாக கர்த்தர் கொண்டு வர மைண்டு, என்னால் முடியாது, நான் எப்படி கோவப்பட முடியும்,
நான் எப்படி சண்டை போட முடியும்? முற்றிலுமாய் மாறிவிடவில்லை, ஆனால் மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உருவாக்குற ஒரு தேவன். என்னால் எப்படி மனசுல வைராக்கியம் வைக்க முடியும்? என்னால் எப்படி அவங்க கிட்ட பேசாம இருக்க முடியும்? எனக்குள்ள எப்படி கசப்போடு நான் வாழ முடியும்? முடியாது. அல்லேலூயா. வாய்ப்பில்லை, சான்ஸ் இல்லை. அல்லேலூயா. ஒரு நல்ல பாத்திரத்தில் எப்படிங்க கசப்படி வாழ முடியும்? ஒரு நல்ல ரூபா 500 ரூபா தாள் அழுக்காக்க விரும்ப மாட்டோம். அப்படியானா தேவனாகிய கர்த்தர் நம்மளை உருவாக்கும் போது, நம்மள நற்கிரி ஆரம்பிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அசுத்தத்துக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் நம்மளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நல்ல தெய்வ பயத்தை தருகிறார், நல்ல தெய்வ அன்பை ஊற்றுகிறார், சுபாவத்தை அப்படி உருவாக்குறார், சகிப்புத்தன்மை உருவாக்குறார், தாழ்மையின் கேரக்டரை கர்த்தர் உருவாக்குறார். குடும்பங்களில் பாருங்க, நான் சொல்வேன், ஒரு ஆணுடைய கோபத்துக்கும் ஒரு பெண்ணுடைய கோபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 2 கோபம் தான். ஆணுடைய கோபம் கொதிக்கிற வெந்நி மாதிரி, அதே தண்ணியில பெண்களுடைய கோபங்கிறது ஐஸ் கட்டி மாதிரி. அல்லேலூயா. ஆண்கள் கோபப்பட்டா குடும்பத்தில் வேதனை கூடிரும், பெண்கள் கோபப்பட்டா ஆண்கள் உரைய பண்ணின ஐஸ் கட்டி மாதிரி மாறிடுறாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? இப்போ இதில் என்ன பெரிய விசேஷம்? ஆண்கள் இப்போ கொதிக்கிற வெந்நியா இல்லாமல் பெண்களுடைய கோபங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு நல்ல ஐஸ்கட்டியாக மாறி குளிர்ச்சியானவர்களாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தான் சகோதரிமார் இதை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமா அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு, ஒரு கலை இருக்குது. உண்மைதானே? நாம் நம்ம புருஷனை எவ்வளோ அழகான ஒரு குளிர்ச்சியான ஐஸ்கட்டியாக மாற்றி வச்சுருக்கோம். அல்லேலூயா. வீடுகளில் நிறைய ஆண்கள் கோவப்படுறதில்ல. நம்ம சபையிலலாம் ஆண்டோடைய பெரிய கிருபையினால சில ஆண்களுக்கு கோபமே வர்றதில்ல. கோபம் வந்தாலும் கூட அடுத்த செகண்டில் இந்த மாதிரி வார்த்தைகளை நினச்சி வாரந்தோறும் இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டு நம்ம இப்படி தான் மாறணும்னு நினச்சி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய சபையை பொறுத்தவரை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுதான். எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற நிறைய பேருக்கும் சந்தோஷம் தான். நம்ம சபையில் இருக்கிற ஆண்கள் அதிகமாக சண்டை போடுறதில்ல, சகோதரிமாரை அடிக்கிறதில்ல, சகோதரிமார்கிட்ட கோவப்படுறதில்ல. அது நம்ம ஆண்டவர் கிருபையினால் நம்மளோட சகோதரர்கள்லாம் உருவாக்க. அப்போ சகோதரிமார்கள், அது எனக்கு தெரியாது, உங்கள் மனசாட்சிக்கு தான் உங்களை தெரியும். ஆண்களை பற்றி எனக்கு தெரியும், பெண்களை பற்றி எனக்கு ரொம்ப தெரியறதுக்கு இல்லை. நம்ம நடத்துகிற சபை ஆண்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். எல்லா ஆண்களும் ஆண்டோடைய கிருபையினால் உருவாக்கப்பட்டவர்களாய் மாறிக்கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் உருவாக்கப்படுறவர்களுக்கு பின்னால் போயிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உருவாக்குவார். அல்லேலூயா. தேவன் உருவாக்குறவர். 4வது கர்த்தர் என்ன செய்கிறவர்? உருவாக்குறவர். எந்த நிலவரத்தில் இருக்கிறவர்களை உருவாக்கிறார். உங்கள் லைஃப் புரியுதான்னு தெரியல, சரியா? அப்ப 4, எப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் அழகா அருமையா உருவாக்கிறார். அதாவது எப்படி சொல்லலாம், அதுக்கு மேல கோபமே இல்லாத ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்ற முடியும். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் அப்படி ஆள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சண்டையே போட தெரியாதவங்களா கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாயே நின்று பழைய காலத்து கணக்குல சிலம்பு ஆடி வட்டச்சவுடு அடிச்சு அப்படின்னாலும் அந்த ஆண் அப்படி அமைதியா, சரி பொறுங்க மாமி, பொறுங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல, ஏன் இப்போ இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தர் நம்முடைய ஆண்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார், பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார், உருவாக்குகிறார். எல்லாம் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எல்லாம் மனுஷரால உண்டாகிறதில்லை. அருமையானவளே, தேவன் ஒரு மனிதனை உருவாக்க முடியும். அவனை உருவாக்க ஆரம்பிக்கும் போது அழகா செதுக்கி 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 அது பார்த்து ரசிக்கலாம். அல்லேலூயா. லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையை கர்த்தர் உருவாக்குறதுல தாங்க இருக்கு. நான் என் லைஃப்ல அதுதான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. இது கட்ட சாஞ்சி இருக்கிற அன்னைக்கு அது பெட்டியில வச்சிருக்கும் போது நீங்க வந்து பார்க்கும்போது சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சவங்க சொல்லணும், இவர் எங்களுக்கு தெரியும், இவருடைய கோபம் எரிப்பந்தம் போல, அவர் சொன்னது போல அது இவருக்கு கோபம் வந்து கொதிக்கிற வெந்நி கிடையாது, கொதிக்கிற எண்ணெய் போல இருந்திருக்கு. ஃபியூச்சர்ல எடுத்து பார்க்கும்போது அவர் ஏசி போல கோபமற்றவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் அப்படித்தானே சொல்லும், இஸ்ரவேலுக்கு நான் பனியை போல இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு கோபத்துக்குரிய சூழ்நிலை. ஏன் இப்ப கோபப்படுறீங்க? இப்ப என்ன ஆயிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும். அல்லேலூயா. உருவாக்குற தேவன். 5, தேவனால முடியும். எது முடியும்? வேதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 3-வது அதிகாரம் 3வது வசனம்,
ரோமர் 8:26 வாசிக்கும் போது, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:26 சீக்கிரம் வாசியா. ரோமர் 8:26 சீக்கிரம் வாசியா. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமா, அப்ப இந்த இடத்துல தேவனால முடியும். ஐந்தாவது என்ன முடியும்? உங்களை என்னையும் வேதத்தோடு ஜெப ஜீவியத்தோடு ஒன்றிணைக்க முடியும். ஆவியினாலே வசனங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நீ எப்படி வேணா எடுத்துக்கிடுங்க, நம்மெல்லாம் அதுக்குள்ள ஆள் இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றும் போது வெறும் 12ஆம் வகுப்பு படிச்ச பையன், பேக்ரவுண்டு ஃபேமிலியெல்லாம் பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை. ஆனால் ஆண்டவர் கிருபை ஈவா இரக்கமாய் இந்த ஊழியத்தை கொண்டு வந்த பிற்பாடு எத்தனை முறை பைபிள் வாசித்தேன்னு இப்பவும் கேட்டுறாங்க. ஒரு தடவை 2 தடவை வேணா வாசித்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால ஈவா இரக்கமாய் வேதத்தை அவர் எழுதுகிறார். எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது, எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் இருதயத்திலே படிப்பாலையா முயற்சியாலையா இல்ல, தேவனே இதை செய்கிறார். முடியும், தேவனால முடியும். படிப்பு இல்ல, எனக்கு அறிவில் அப்படி ஒண்ணுமே வேண்டாம். நல்ல அபிஷேகம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த ஆவியானவரே மனதில் வைத்து இருதயத்தில் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுகிறார். அல்லேலூயா. நம்ம சபையில சிலர் நோட்ஸ் எழுதுனதும் கிடையாது, எழுதுறதுக்குரிய வாய்ப்பும் இல்லை. 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னால உள்ள பிரசங்கம் இன்றைக்கும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கேட்ட பிரசங்கம் நாளைக்கு சொல்லுவீங்களான்னு தெரியாது. 20-22 வருஷத்துக்கு முன்பாக படிப்பு இல்லை, எழுத்தறிவு கிடையாது, வாசிக்க தெரியாது. ஆனால் 22 வருஷத்துக்கு முன்பாக 40 நிமிஷம் 45 நிமிஷத்துக்குள்ள நம்முடைய பிரசங்கம் முடியும். அன்றைக்கு அவங்க கேட்ட பிரசங்கத்தினுடைய வார்த்தை உபதேசம் இன்றைக்கும் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது எப்படின்னா, தேவன் மனதில் வைத்து இருதயத்தில் வைத்து மனதிலும் எழுதினார். அல்லேலூயா. 5வது தேவனால முடியும். படிப்பு எந்தவித திறமை இல்லாதவளையும் ஜெபிக்க வைக்கவும் முடியும், நல்ல வேத அறிவுள்ளவளாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை ஆராதனையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய வாழ்க்கையை வேதமுள்ள வாழ்க்கையாக, தேவனுடைய வாழ்க்கை ஜெபிக்கிற வாழ்க்கை 24 மணி நேரம் 24 hours, அதாவது தூங்கும் போது கூட நீ திடீர்னு எழுந்திருக்கிறதா இருந்தா அல்ல சோத்திரம் பண்ணிட்டு ஆவி நிறைவோடு எழுந்திருக்க முடியும். அல்லேலூயா. நான் தூங்கினால் என் இருதயம் விழித்திருக்கிறது. அல்லேலூயா. சிலர் பாருங்க, இந்த தூக்கத்தில் புலம்புவாங்க, எல்லாம் வேணும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அந்த தூக்கத்திலே இருக்கும். சில அந்த வாலிய பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? பசங்களை பார்த்துனா செல்ல எடுங்க, எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கவங்களே உன் பக்கத்தில் தானே இருக்கும்பாங்க. இவங்க ராத்திரி அந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இதை செய்திருப்பாங்களா? அந்த கருணடியிலே இதை செய்வாங்க. நல்ல அபிஷேகத்தின் அனுபவத்தோடு, நல்ல ஜெபம் வேத தியானத்தோடு தூங்கும்போது, எழுந்திருக்கும் போது சோத்திரம் 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 சோத்திரம்னு தான் எழுந்திருப்பாங்க. அபிஷேகத்தின் நிறைவோடு எழுந்திருப்பாங்க. அப்போ 5வது தேவனால முடியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைய நல்ல வேதம் தெரிந்தவர்களாக, நல்ல சத்தியம் தெரிந்தவர்களாக, நல்ல உபதேசம் தெரிந்தவர்களாக, நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக கர்த்தரால மாற்ற முடியும். அல்லேலூயா. எப்பவும் ஸ்தோத்திரம், துதி, நல்ல வசனம், நல்ல வாக்குத்தத்தம், நல்ல ரெவலேஷனா வாழ முடியும். 6 தேவனால முடியும். அப்படின்னா ஆண்டவரால் என்ன முடியும் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 18 தலைப்பு, எபிரேயர் 2:14. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடும், வாசிங்க. சங்கீதம் 18 ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. எபிரேயர் 2:14 வாசியா.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்போ ஆறாவது, எந்த சோதனை, எந்த போராட்டம், எந்த சத்துருக்களின் பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தரால விடுதலையாக்க முடியும், ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா. சில சத்துருக்களின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்ததை உங்களுக்கு கொஞ்சம் வருஷப்படுத்தி சொல்றேன். உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சத்துருக்களின் அனுபவம் இருக்கலாம், பயப்படாங்க. 2 பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஒரு தாய் பிள்ளைகள் 2 பேர் ஒற்றுமையாக, 2 அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா சொத்துக்கு தகராறு போடுறாங்க, குணத்தில் தகராறு போடக்கூடிய இடத்துல இருக்குது. அது 4-5 பிள்ளைகள் இருந்தால், இது எனக்கு தெரிஞ்சதில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 11 பிள்ளைகள், எங்கள் அம்மாவுக்கு 10 பிள்ளைகள். ரொம்ப பெரிய சண்டை போட்டதா எனக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் சின்ன வயசுல எங்கள் அக்கா மாட்ட சண்டை போட்டிருக்கிறேன். ஆனால் பெரிய அளவுக்கு மனஸ்தாபத்துக்குரிய இடமே இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் அக்கா மாட்ட பேசாமல் இருக்கக்கூடிய நிலவரம், அன்னை மாட்ட பேசாமல் இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் எனக்கு இருந்ததில்லை. அல்லேலூயா. ஆண்டோடைய பெரிய கிருபையினால சொல்ல போனால். ஆனால் இன்றைக்கு இருக்க நிலவரத்தில் பார்த்தா சின்ன சின்ன விஷயத்தை, அற்பமான விஷயத்துக்கெல்லாம் சகோதர சகோதரிமார்களுக்குள்ள ஒரு சண்டையும் பிரச்சனையும் வேதனையும் அடியும் தடிங்கிற இடத்துல இருக்குது. சும்மா சாதாரண கொஞ்சம் போல இடத்துக்காகலாம் என்னமெல்லாமோ இருக்கிறாங்க. அருமையானோளே, 500 ரூபா சக்கரத்துக்கு அடாத அடி நடந்துருது. அருமையானோளே, 1000 ரூபா சக்கரத்துக்கு, 2000 ரூபா சக்கரத்துக்கு 2000 ரூபாய்க்கு போட்டு அடி போடுறதெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கு. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன செய்வார், எப்படி செய்திருக்கிறார்னு சொன்னா ஒரு சில வசனத்தை நினைவுபடுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எகிப்தின் சேனையை கர்த்தர் அழித்த போது வெறும் தண்ணிக்குள்ள வச்சு ஒரு திரி அணைகிறது போல, ஈயம் அமிழ்கிறது போல, யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் தானே வாசிங்க. அவர்களை தண்ணியை அமிழ்த்து போட்டது அப்படின்னு சொல்லி வாசி 27 வாசி. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். அவ்வளவுதான். வெறும் தண்ணிங்க, யாரும் சண்டை போடல, யாரும் ஆயுதம் எடுக்கல, வெறும் தண்ணி, சிம்பிள். கொண்டு வந்து தண்ணியை வச்சு ஒரு திரி, அதாவது ஒரு விளக்கு திரி அணைகிறது போல, ஈய அமிழ்கிறது போல அமிழ்த்து போட்டார். இப்பிரசங்கம் புரியுதா? தேவனால முடியும். மாமியார்ட்ட சண்டை போட போகாதுங்க, மருமகள்கிட்ட சண்டை போட போதாங்க. 2 மண்டே ஒன்னாக்கலாம், 2 கொண்டே ஒன்னாக்குறது பெரிய கஷ்டம். எனக்கு பெண்கள் இனத்தில் பிடிக்காத 2 இனம் இந்த மாமியார் மருமகாங்கிற இனம் தான். அல்லேலூயா. அது எப்படி பார்த்தாலும் அது புசு புசுன்னு என்ன செய்யுது, புகஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு விதத்தில் புசஞ்சிக்கிட்டே இருக்குது. கல்யாணம் ஆகும் வரைக்கும் கிடைக்க மாட்டாளா கிடைக்க மாட்டாளா கிடைக்க மாட்டாளான்னு சொல்லி அவளை எப்படியாவது கொண்டு வர்றது. கல்யாணம் ஆன பிற்பாடு எப்படியாவது பிழிஞ்சிட முடியாத, கை கெட்டின பிற்பாடு வரதட்சணை கேட்பாங்க. கல்யாணத்துக்கு இது செய்த பிற்பாடு 5 போடு 10 போடு, 5 லட்சம் தான் 10 லட்சம் தான் பிச்சை எடுக்க ஆரம்பிப்பான். அது வரைக்கும் அவன் பையனுக்கு அழகுக்கு பெண்ணு பார்க்க ஓடி ஓடி வருவாங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆயிராதா, இந்த பிள்ளையை தந்திர மாட்டீங்களா, அவனைத்தான் அவளைத்தான் பாங்க. தந்த பிற்பாடு நீ என்ன பெரிய விஷயம், 5 வருஷம் ஆகி 10 ரூபா சக்கரத்தை பார்த்துட்டா என்ன பெரிய விஷயம்னு சொல்லி, அவரு இருக்கிற அழகுக்கு, அவருக்கு படிப்புக்கு, அவருக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு, அவருக்கு வழிக்கு, அப்பா இன்னும் புகழப்பா. சரி, ரைட். இப்ப நம்ம கருத்துக்கு வரும். என்ன கருத்து? தண்ணியை வச்சு சமாதி கட்டிடுவார். ரைட்டா? தேவனால கூடும். எங்கேயும் சண்டை போட நீங்கள் சும்மா இருப்பீர்களா, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். புருஷங்கிட்ட சண்டை போவாங்க, மனைவிட்ட சண்டை போவாங்க. எங்கேயுமே அமைதியா இருங்க, வெயிட் அண்ட் சீன்னு சொல்லுவாங்க, காத்திருந்து பாருங்கள். அல்லேலூயா. சரியா? அப்போ தண்ணியை வச்சு அழிச்சிருவார். சிம்பிளா ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நல்லா கேட்டுக்கப்பா. என்ன, ஒரு நாள் யார்ட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம், சிம்பிளா தண்ணியை வச்சு அழிச்சிருவார். ரைட்டா? எப்படி தண்ணியை வச்சு அழிச்சார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. என்ன வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்கப்படினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்திரின் ராஜாக்களையும் ஒரு இறைச்சலை உண்டாக்கினார். சக்கனி. நீங்க அப்படி கேட்டு பயந்துருக்கீங்களா? உங்களுக்கு அப்படி கேட்டு பயப்படுற பழக்கம் இருக்கா?
சில நேரங்களில் சில வீடுகளில் அடுக்கி வச்ச பாத்திரம் டப்ப டப்பன்னு விடும், நீடும். பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி அந்த இராணுவத்துக்குள்ள ஒரு இறைச்சல், அங்கே ஒன்றுமே கிடையாது, சும்மா ஆண்டவர் ஒரு இறைச்சலை உண்டாக்குனாரு. அவன் பிழைச்சா போதோனி ஓட்டம், பிழைச்சா போதோனி ஒரு சின்ன சத்தத்தை உண்டாக்குனாருங்க. ஓட்டோன்னு சொன்னா நம்ம ஊர் பாசையில் துண்டை காணும் துணியை காணோன்னு ஓட்டம். அல்லேலூயா. சண்டே போடலைங்க, சொன்னே புரியுதா? சிம்பிளா தண்ணிக்குள்ள வச்சு போட்டாரு, ஒரு இறைச்சலை உண்டாக்குனா ஓடிட்டான். இன்னும் ஒரு சில இடத்த உங்களுக்கு சொல்லித்தாங்க, சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லிக் கொடுக்க யோசுவாவுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா, எமோரியரின் 2 ராஜாக்களை எப்படி ஆண்டவர் விரட்டியிருக்கார் வாசியா. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. ஆமா, குளவி, வெறும் உழவு போல இருக்கிற குளவிய வச்சு ஓட்டம். ராணுவ வீரர்கள்லாம் ஓட்டம். எதுக்கு பயந்து? எதுக்கு பயந்து? ஆண்டோடைய வல்லமையெல்லாம் வச்சு இல்லை, ஒரு குளவியை கண்டு ஓட்டம். இப்ப இந்த இடத்துல 10 குளவி வந்தா நம்ம ஆட்கள் முக்காடை இழுத்து போட்டு குளவி வச்சு விரட்டி இருக்காரு. அடுத்து என்ன இருக்கு? அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் தேவனால கூடும் அப்படிங்கிறதுக்கு. ரைட்டா? வாசிங்க பார்ப்போம். யோசுவாவுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யோசுவாவுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசியா. அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். வானத்துல கல்லு கிடக்கு, கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் சண்டை போட்டு வீட்டில் அடிதடி போட்டு ரோட்டில் வண்டி ஓட்டு போகும்போது வானத்திலேருந்து கல் விழுந்துடும், கவனமாக போகணும். புரியுதா உங்களுக்கு? புருஷங்கிட்ட சண்டை போட்டு மனைவிட்ட சண்டை போட்டு வண்டி புரு புரு நீ ஓட்டு போனீங்களா கல் விழுந்துரும். இல்லையா? ஆமாம். சாயங்காலம் நான் வர்றதுக்குள்ள அப்படின்னா நீ வரும்போது கல் வண்டியில் விழுந்து வண்டி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பிரசங்கம் புரியுதா? வானத்திலிருந்து கல் விழும். எங்கேருந்து கல் விழும்? வானத்திலிருந்து என்ன செய்யும்? மேலே இருக்கிற நிறைய கல் வானத்தில் வச்சிருக்காரு, கல் பெரிய கல், அவர் ஊட்டி விட்டா தப்பவே செய்யாது. இங்கே கல்லெல்லாம் தப்பிடும், அங்கே கல் தப்பாது. அல்லேலூயா. கரெக்டாக விழும், மயிரிழைக்கு தப்பாமல் விழும். அவருடைய கல்லெறிதல் எப்படி இருக்கும்? மயிரில் என்ன செய்யாது? தப்பாது. பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? தேவனால் கூடும். எது கூடும்? நமக்காக யுத்தம் செய்ய தேவனால் கூடும். நம்முடைய சத்துருக்களை அழிக்க தேவனால் கூடும். மயிறு கூட கருகாம நெருப்புல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஒரு சேதம் இல்லாம சிங்கக்கவியில இருந்து கத்த நம்மளை வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. கால் வீங்காம வனாந்திரத்தில் 40 நாள் நடக்க வைக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய தேவனால் கூடும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் நம்பி இப்படியெல்லாம் நம்ம அனுபவிச்சா ஒரு நாளாவது யாருக்கிட்டே சண்டை போட போவோமா? சண்டை போட விருப்பப்படுவோமா? யாருக்கிட்ட எதிர்த்து பேச நிற்போமா? யார்கிட்டயாவது அப்படியெல்லாம் பேசுவோமா? பேச மாட்டோம். அடுத்த வாசிங்க வேதாகமத்தில் வாசிக்கும் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. 2 நாளாகவும் 20-23 வாசிங்க. 2 நாளாகவும் 20-23 வாசியா. எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். அவங்களுக்குள்ளே சேர்ந்து வந்தாங்க, அவங்களுக்குள்ளே தகராறு. ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் எழுப்பிடுவார். நமக்கு விரோதமா வரக்கூடியவங்களே ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுவாங்க. நம்ம என்ன செய்துட்டு இருக்கலாம்? சும்மா இருக்கலாம். சரியா? இப்போ ஏசாயா 37 வாசித்தா அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. வாசிங்க. ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 36வது வசனம் வாசிங்க. ஏசாயா 37-36 வாசியா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா 6வது தேவனால கூடும் என்று சொல்லும்போது சத்துருக்கள் அழிக்க கூடும். ஒரு தூதர் ராத்திரி வந்துட்டான்னா சவுட்டி பிதிக்கி போட்டு போயிடுவோம். அல்லேலூயா. வீட்டில் மாமியார்ட்ட மருமகள்கிட்ட சண்டை போட்டு படுக்கும்போது ஜோம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவரே ராத்திரி தூதன் யார் இறங்கி வந்து கழுத்தை நசுக்கி போட்டுறாம பார்த்துடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. புருஷன்ட்ட சண்டை போட்டு படுக்கும்போது கெட்ட வார்த்தை எதுவும் போடுவீங்கன்னா போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
போட்டிங்கன்னா கவனமாக இது செய்யணும். முறைச்சியெல்லாம் போட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா ராத்திரி ஒருவேளை அவர் வீட்டுக்காரருக்கு தூதன் வந்து ஒரு சவுட்டி லேசாக விரல வச்சு ஒரு அமுக்கிட்டு போயிடக்கூடாது குதவலை. இல்லைனா திடீர்னு ராத்திரி நீ பயந்து எழுந்திரிச்சா நினச்சிடுங்க, மற்றவர் லேசாக கால் வச்சிருக்காருன்னு நினச்சிடுங்க. ஒரு ராத்திரி சரியா தப்பா, என் நடக்க கூடுமா கூடாதா, என் நடந்திருக்கா நடக்கலையா? அசீரியன்டே பாளையத்தில் ஒரு ராத்திரி ஒரு தூதே சூப்பராக நடந்து போனான். சும்மா அவன் போக்கில் நடந்து போனான். ஒரு தூதன் வந்து நடந்து போனான். 1,85,000 பேர் காலி. 1,85,000 பேர் காலி. எங்கள் தேவனால் முடியுமா முடியாதா? ஏன் முடியுமா முடியாதா? நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும், இப்போ சமயத்தை எடுக்க விரும்பலை. 7வது இதில் 6வது பாயிண்டில் சத்துருக்களை சிம்பிளாக ஜெயித்திருக்காரு. எப்படி ஜெயித்திருக்காரு? ரொம்ப வெற்றி பெரிய விஷயம்லாம் ஆண்டவர் கிடையாது. சிம்பிளாக ஒரு காற்று, ஒரு தண்ணி, ஒரு குளவி, ஒரு கல்லை தூக்கி மேலே உருட்டி விட்டு ஒரு தூதன் அனுப்பி, இப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன ஒன்றா சொல்லி முடிப்போம். சரியா? வாசிங்க பார்ப்போம். எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக கோராக சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். 32வது வசனத்தை வாசிங்கப்பா. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல என்ன பெரிய ஆளான்னு சொன்னாங்க. அப்படி இப்படின்ட்டாங்க. தகாலி பூமி பிளந்து உயிரோடி உள்ள போறாங்க. எப்படி போறாங்க? உயிரோடி போறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. பூமி பிளந்துச்சான். பூமி என்ன செய்துச்சான்? பிளந்துச்சான். அப்போ 6வது கர்த்தர் நமக்காக நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான். தேவனால முடியும். அல்லேலூயா. எந்த சத்துரு எப்படி வந்தாலும் சரி, எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் ஜெயிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. இது சும்மா எழுத்தின்படி நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லிட்டு போனோம். ஆவியில் இருக்கக்கூடிய பொல்லாத வல்லமைகளையும் கூட கர்த்தரால் முழுமையாக என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோம். இப்போ மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு இருக்குது. எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் ஜெயிக்கிறார். இதுவரைக்கும் அப்படி நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயித்த தந்தையினால்தான் நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம். 7வது ஒரு விஷயத்தை சொல்லி கூட்டத்தை பண்ணி தேவனால் கூடும். ஒன்று ஒன்றா சொல்லுங்க பார்ப்போம். தேவனால் என்ன கூடும்? எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தெய்வ சபையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளாய் மாற்ற முடியும். 2, நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ண முடியும். நம்மை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக பொத்து வந்து உழவனையெல்லாம் நினச்சிடாங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைக்க முடியும். அல்லேலூயா. 3, தீராத வியாதிகளையும் மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளையும் மரிக்கிற நிலவரத்திலும் கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும்? சுகமாக்க முடியும். 4வதாக உருவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய மனுஷனின் அனுபவத்தை மாற்றி நம்மை தெய்வீகமானவர்களாய் உருவாக்க முடியும். 5, சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வேதம் தெரிந்தவர்களாய், நல்ல ஜெபிக்கிறவர்களாய், தெய்வ சமூகத்தின் வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் மாற்ற முடியும். 6, நமக்கு விரோதமாயிருக்க எல்லா சத்துருக்களையும் அவர் ஜெயிக்க முடியும். 7வது விஷயம் வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா சுவிசேஷம் 23, 42, 43 வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரசங்கத்தை நிறைய பேர் மறக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. முழு வேத புஸ்தகத்திலே உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை எதுன்னு என்கிட்ட கேட்டா நான் எதை சொல்லுவேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு நீ என் கூட பரதேசில். என்ன வார்த்தைங்க! சட்டப்படி தண்டிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நீ எப்படி வேணா எடுத்துடுங்க, ஃபைனல் டைம். ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்தில் வரும்போது எனக்கு ஒரு இடம் இருக்கட்டையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கேட்ட முடியும். ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தள்ளும். இன்றைக்கு என்னோடு கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு அக்யூஸ்ட், பட் என்னை பரலோகத்துக்கு கர்த்தரால் கொண்டு போக முடியும். நான் பரலோக வாசியாய் மாற முடியும். அல்லேலூயா. நான் சாகிற நேரம் அவருடைய ராஜ்யத்தில் இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் நல்லவன் யோக்கிய எனக்கு சொல்ல எனக்கு தெரியலை. நான் நல்லவனா வாழ விரும்புகிறேன். என்னை கர்த்தர் உருவாக்குறார். பட் நான் செத்தா பரலோகத்தில் இருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். சிலுவை கள்ளங்க
சட்டத்தின்படி அப்படி சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அக்யூஸ்டம் பயங்கரமான கொள்ளக்காரன், ரொம்ப மோசமானவங்க. அன்றைக்குள்ளபடி இன்றைக்கு தூக்கு தண்டனை மாதிரி அன்றைக்கு சிலுவையின் தண்டனையில் இருக்கிறாங்க. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். லூக்காஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, லூக்காஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22வது வசனத்தை வாசியா. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். போதோ பிச்சைக்கார பையன், நம்ம அடிக்கடி சொல்ற போல பிச்சைக்கார பையன் இப்ப எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய மடியில் இருக்கு. தேவனால கூடும். அல்லேலூயா. பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்து இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கே இருப்பேன்? முதல்ல யாரை எடுத்தோம்? ஒரு பயங்கரமான அக்யூஸ்டு, உலகப்படி தண்டனைக்குரியவன். மனசாட்சிப்படி அவனை மனசாட்சி சொல்லுது நான் பாவின்னு சொல்லி கொடுக்க. அவனே சொல்கிறான் அவர் தகாததை செய்யலை, நம்ம செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் நம்ம மனசாட்சி சொல்லிச்சு. எங்கே போனா? எங்கே கொண்டு போகப்பட்டான்? தேவனால பரலோகத்துக்கு. இங்கே ஒருத்தன் எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? உலகத்தில் பார்த்தா வாசலில் கிடக்கான், நல்ல சோறு கிடையாது, சரீரம் ஃபுல்லாக வியாதி பலகினோம். செத்தான் எங்கே இருந்தான்? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? 7வது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் பரலோகத்துக்கு போக முடியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்கு தத்தம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் கூடும். யாருக்கு? அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு. ஷமானா கத்துடாயிடபலங்கரமன், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு. 3 விஷயம் ரொம்ப முக்கியம். தேவனை விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. யாரையும் பார்க்காத, வா என்று சொன்ன ஆண்டவராய் இயேசுவை பார்த்து சமுத்திரத்தில் கால் வைத்த போது பேதுருடைய நடை பெசகல, தண்ணியில் நடந்து கொண்டிருந்தான். சற்று கடல் அலைகளை பார்த்தபோது அமிழ்ந்து போகக்கூடிய நிலவரம் ஏற்பட்டது. ஷமானா ரிபாபாலங்கரமானா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து. எந்த நிலவரத்தில் வந்திருந்தால் அருமை தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய தேவனை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். உங்களுடைய தேவனை, நம்முடைய தேவனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன் உங்களுடைய தேவன் சொன்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களை அழைச்ச தேவன், உங்களை வேறு பிரிச்ச தெய்வம் ஆண்டவராய் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அநேக அற்புதத்தை செய்யலை. இதுவரைக்கும் அற்புதம் நடக்காததுக்கு ஒரு காரணம் நம்முடைய அவிசுவாசமோ என்பதை ஆராய்ந்து பார்க்க. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். அவன் விசுவாசித்தான், அதை தேவனுடைய நீதியாய் கர்த்தர் எண்ணினார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். ஷக்கரபாலங் கரமான், அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு. பர்தைமூவி என்கிற குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்க. முன்ன பின்ன பழக்கம் இல்லை, முன்ன பின்ன பழக்கம் இல்லை. அவன் ஆண்டவர்கிட்ட பேசினதும் கிடையாது, ஆண்டவர் அவன்கிட்ட பேசினது இல்லை. அறிந்த வார்த்தையின்படி தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். கர்த்தர் நின்று அவன் அழைத்து அவனுடைய பார்வையை கொடுத்தார். அவன் அவருக்கு பின்பாக சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஷமானா ரி கரபாலங் கரமானா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனால கூடும், தேவனால கூடும். பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, உங்க கடன் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, உங்க வியாதியை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையின் போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சத்துருவை பார்த்து சொல்லுங்க. தேவனால் கூடும். கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் என்ன நாளுக்கு நாள் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என் பாவத்தை மன்னிக்க போகிறார். கர்த்தர் என் வியாதியை சுகமாக்க போறார். கர்த்தர் என்னை உருவாக்க போகிறார். கர்த்தர் என்னை உருவாக்க போறார். நான் பரலோகவாசியா மாறுவேன். எல்லாரும் ஊர்ஜிதமா சொல்லுங்க. அருமை தேவனுடைய பிள்ளை, அருமை தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரே என்னை நினைத்தருளும். ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். ஷக்காரம் ஒவ்வொரு நாள் ராத்திரி படுக்கும் போது சொல்லிட்டு படு. ஒவ்வொரு வியாதி வரும்போது சொல்லிட்டு வாழு. ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். உங்க கூட இருக்கணும், என்னை நினைத்தருளும். நான் உங்க கூட இருக்கணும், என்னை நினைத்தருளும். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசி. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எல்லாரும் தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். என்ன பரலோக வாசியாய் மாற்ற ஆண்டவரால முடியும். என்ற இயேசுவால என்ன பரலோக வாசியாய் மாற்ற முடியும். துனா மானா ரிபாபாலங் கரமானா. பணம் இல்ல, பொருள் இல்ல, தீமையை அனுபவித்தான் லாசரு. பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தான். யாரு கூட எதை வைத்து போட்டி போடாத. ஐஸ்வர்யவான நினைச்சு பார்த்து ஏங்காத.
கர்த்தர் உன்னை கொண்டு வைக்க போற இடம் பரலோகம். ஷமானா ரீபபாலம் கரபாலா கரபாலா கரியாலம் கரபாலா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படும் போது இந்த வார்த்தைகளும் அவருடைய ராஜ்யத்துக்குரியவளாய் நம்மை உருவாக்குவதாக. ஆமேன்.